ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட் 5. ஸோ ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எபிசோட் நம்பர் 5 எந்த மூவியோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன சர்வம் மாயா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ரிவ்யூ என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒரு கிட்டாரிஸ்ட். ஸோ அவருக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட பெரிய பெரிய படங்களை பண்ணி லைஃப்பை செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் யோசிச்சுன்னு இருப்பார். பட் சில ஃபினான்ஷியல் காரணத்தினால அவர் அவர் சொந்த ஊருக்கு வருவார். அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பூஜைகள் பண்ணுவார். ஸோ அப்படி பூஜைகள் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு போவார் பூஜை பண்ணுறதுக்கு. பட் அந்த வீட்டில் பேய் இருக்கும். ஸோ அந்த ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கோம். அவர் வீட்டுக்கு பூஜை பண்ண போவார். பட் அங்கே போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் பேய் போயிடும். அதாவது அந்த பையனை விட்டு போயிடும். ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் அந்த பேய் இருக்கும். ஸோ நம்ம எத்தனையோ பேய்கள் பார்த்துருக்கோம், பயங்கரமான பேய்கள். பட் இந்த படத்தில் வர அந்த பேய்ன்றது ரொம்பவே க்யூட்டான, ரொம்பவே அழகான ஒரு பேய். அந்த பேய் தான் திலுலு. திலுலு அப்படின்னா டில்யூஷன் அப்படின்னு அர்த்தமாக. இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ என்னெல்லாம் பண்ணார், அவர் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னெல்லாம் விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் எடுத்த விதமும் தான். இது ஒரு ஹாரர் காமெடி ஃபீல் குட் ஃபிலிம். பட் அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டே இந்த படத்தில் அவ்வளோ அதிகமாக காட்டியிருக்க மாட்டாங்க. இது ஒரு ரொம்பவே க்யூட்டான ஒரு காமெடி ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக நிவின் பாலி. ஸோ அவரோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வர திலுலு, அதாவது ரியா ஷிபு. ஸோ அவங்களோட கேரக்டர் அண்ட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக அந்த கேரக்டரை அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு தோணும்போது தான் வீரதீரசூரன் அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துடைய ஆடியோ நினச்சதுப்போ இந்த பொண்ணு தான் மேக்கில் பேசியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் இந்த படத்தில் இந்த பொண்ணோட கேரக்டர் அண்ட் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தில்லுலு இந்த படத்துக்கு சூப்பராக போட்டுருந்தாங்க. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது சூப்பராக போட்டிருந்தாங்க சொல்லலாம். அண்ட் இந்த படம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்திக்கோங்க. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.